ஒளிபரப்ப உதவுபவர்கள் GS அன்னம்மாள் குடும்பத்தினர், மானம்பதி கண்டிகை. GS அன்னம்மாள் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திருச்சபை அன்னை மரியாளினுடைய பெற்றோர் அன்னம்மாள் சுவர்க்கின் இவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றது. இத்தருணத்திலே, இந்த வேளையிலே நம்முடைய பெற்றோர்களை நினைத்து பார்ப்போம். நம்முடைய தாத்தா பாட்டி இவர்களையும் நினைத்து பார்த்து அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல உடல் சுகத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுத்து அவர்கள் நன்றாக வாழ்வதற்கு இந்த திருப்பலியில் அவர்களுக்காக மன்றாடுவோம். இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகள் தவறுகள் நம்முடைய பாவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய இரக்கத்தை மன்றாடுவோம். அவருடைய மன்னிப்பை வேண்டி நிற்போம். இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். அளவில்லா இரக்கம் கொண்டவரே, அனுதினம் எம்மை ஆள்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் தந்தையரின் இறைவா, மனிதரானவும் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான சுவக்கின் அன்னாவுக்கு அளித்தீரே. அதனால் மக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டலால் எங்களுக்கு தந்தருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14 முதல் 17 முடிய. மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தேர்ந்தெடுத்து உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்கள் அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பல்கி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை பற்றியே பேச மாட்டார்கள். அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும்
எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலைவில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரவேலை சிதறடித்தவரே, அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீரியனல் உள்ளத்தோடு இறைவார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 18 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: விதைப்பவர் ஓமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை ஆட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று விழாவினை கொண்டாடுகின்ற அன்னை மரியாளினுடைய பெற்றோர்கள் புனிதர்கள் அன்னம்மாள், சுவக்கின்
அந்த பெயரினுடைய பொருள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் தயார்படுத்துகின்றார், ஆண்டவரால் தயாரிக்கப்படுகின்றவர்கள். இன்றைய நற்செய்தியும் இந்த புனிதர்களுடைய பெயர்களின் அர்த்தத்தை பார்க்கின்ற பொழுது அழகாக ஒத்துப்போகின்றது. அன்னம்மாள் என்றால் ஆண்டவரின் அருளை பெற்றவர். இன்றைய நற்செய்தியில் விதைப்பவர் உவமையை பற்றி நாம் பார்க்கின்றோம். விதைப்பவர் உவமை. எங்கே விதைக்கின்றோம், எப்படி விதைக்கின்றோம், எதை விதைக்கின்றோம், இதைதான் இன்றைய புனிதர்களுடைய வாழ்க்கையில் நின்று நாம் பார்க்கின்றோம். அவர்கள் தாங்கள் பெற்றெடுத்த தன்னுடைய மகளை அன்னை மரியாளை எதை சொல்லி எதை விதைத்தார்கள், எப்படி விதைத்தார்கள், எங்கே விதைத்தார்கள். அப்படி செய்ததினால் ஆண்டவருடைய வார்த்தையை அழகாக உறுதியாக விதைத்ததினால், அன்னை மரியாளினுடைய இதயத்திலே அழகாக விதைத்ததினால் அந்த இதயமும் அழகானது பண்படுத்தப்பட்ட இதயமாக இருந்தது. அந்த பண்படுத்தப்பட்ட இதயத்திலே விதைத்ததினால் எப்படி விதைத்தார்கள்? இறைவனுடைய அந்த சந்நிதியிலே அவரை வளர்த்தார்கள். எங்கே வளர்த்தார்கள்? எருசலேம் ஆலயத்திலே குழந்தையாக இருக்கின்ற பொழுதே அன்னை மரியாளை ஆலயத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள். அதனால்தான் அன்னை மரியாள் 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் பலனை அளித்து கொண்டிருக்கின்றாள். அளித்து கொண்டிருக்கின்றாள். அவளை தேடி செல்பவர்களுக்கும் அளிப்பாள். ஆக அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளை அவர்களுடைய இதயத்தில் என்ன விதைக்கின்றீர்கள், எப்படி விதைக்கின்றீர்கள், அவர்களை எங்கே விதைக்கின்றீர்கள் என்பதை அறிந்தவர்களாய் வாழ வேண்டும். அன்னம்மாள் அந்த பெயரினுடைய பொருளை பார்க்கின்ற பொழுது அருளை பெற்றவர், இறைவனின் அருளை பெற்றவர் என்பது பொருள். ஆக எப்படி விதைக்கின்றோம், என்ன விதைக்கின்றோம், எங்கே விதைக்கின்றோம், இந்த நிலைகளில் நாம் சரியாக இருந்தால், எப்படி சரியாக இருப்பது என்று பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய அருள் இல்லாமல் இந்த எந்த ஒரு நிலைகளும் சாத்தியமாகாது. அன்னை மரியாள் எப்பொழுதும் ஆண்டவருடைய சந்நிதியில் இருந்து அவளை அவர் தயார்படுத்திக் கொண்டாள். ஆண்டவருடைய அருள் வேண்டும். ஆண்டவருடைய அருள் இல்லை என்றால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய வார்த்தையை நான் வாழ்வாக்க முடியாது. அவருக்கு ஏற்றதொரு வாழ்க்கையை நான் வாழ முடியாது என்ற மனநிலையில் வளர்ந்ததினால் ஆண்டவருடைய அந்த அருளை பெற்று 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் அவள் பலனளித்தாள். அது எப்படி நடக்கும்? நாம் எப்பொழுதும் ஆண்டவரோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஜபம் என்ற ஜபத்தினால் ஆண்டவரோடு நாம் உறவை வைத்திருக்கின்ற பொழுது நாம் நம் இதயத்தில் என்ன விதைக்கின்றோம் என்பது நமக்கு தெரிய வரும். நாம் எப்படி விதைக்கப்பட்டிருக்கின்றோம், எப்படி வளருகின்றோம், எந்த பலனை நாம் அளிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்பது நமக்கு தெரிய வரும். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியில் ஆண்டவர் இயேசுவினுடைய அருளை வேண்டி நாம் அவருக்கு சாட்சியம் பகர 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் பலனளிக்க வேண்டி இந்த திருப்பலியில் இறைவனின் ஆசிரியம் தூய ஆவியினுடைய வழிநடத்தலையும் வேண்டி நிற்போம். ஆமேன். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன்
செயல்கள் ஒவ்வொன்றும் இந்த சிந்தனை சொல் அனைத்தும் இந்த செயல்கள் ஒவ்வொன்றும் இந்த உடல் பொருளாவி முற்றும் இந்த உடல் பொருளாவி முற்றும் புகழ் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் இறைப்பற்றோடு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அபிரகாமுக்கும் அவர் தம் வழிமரபினருக்கும் நீர் வாக்களித்த ஆசியில் நாங்கள் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதிய நீதியமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்று வாகை சூட்டும் போது கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேரு உதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்தில் தோல்வி உறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு மகிழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையாக அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற அனைத்து கருத்துக்களை, மன்றாட்டுகளை, விண்ணப்பங்களை நீர் ஆசீர்வதித்து நல்வழிப்படுத்துவீராக. இன்றைய நாளிலே தாயம் திரு அவை புனிதர்கள் சோக்கின் அன்னாள் இவர்களுடைய நினைவை கொண்டாடுகின்ற நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களையும் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த பெற்றோர்கள் வழியாக நாங்கள் நல்ல விதையாக இந்த மண்ணகத்தில் வாழ வளர இருக்கின்ற காலங்களை ஆசிரால் வழி நடத்திட எங்களுக்கு அருள் புரியும். மேலும் உயர்த்தெழும் இதை நோக்குன தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக தெய்வீக திருப்பலியிலே ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இறந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மாக்கள், உத்தரகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற புனிதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உள்ளதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் வழங்கும் அன்பின் சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நமக்காக தன்னுடைய உயிரை ஈந்து பாடுகள் பட்டு மரித்து உயிர்த்தெழுந்த இறைவன் இதோ நம் மத்தியில் வீற்றிருக்கின்றார். நம்முடைய இதயங்களிலே அவருடைய வார்த்தையை விதைத்திருக்கின்றார். அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து அவருக்கு சாட்சியம் பகர அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் எம் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. இறைவா, வியப்புக்குரிய அருள் அடையாளத்தால் மனிதர் உம்மிடமிருந்து புது பிறப்பு அடையும் பொருட்டு ஒரே திருமகன் மனிதரிடமிருந்து பிறக்க திருவிழமானீர். இவ்வாறு பிள்ளைகளுக்கு உரிய உணவால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது கனிவிரக்கத்தால் சொந்த மக்களுக்குரிய மனநிலையை தந்து நாங்கள் புனிதமடைய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் சாட்சிகளாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: GS அன்னம்மாள் குடும்பத்தினர், மானம்பதி கண்டிகை. GS அன்னம்மாள் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி